வெல்கம் டு வரைக்கலை. இந்த வீடியோவில் எப்படி Adobe Illustrator மூலமாக பியூட்டிஃபுல்லான மண்டலா ஆர்ட் ஒர்க்ஸை ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் மெஹந்தி, டாட்டோ, ரங்கோலி டிசைன்ஸில் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Adobe Illustratorல நியூ ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் டைமென்ஷனில் இருக்கட்டும். இப்போது நான் அது மாதிரி ஒரு ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிக்கிட்டே ஒரு லைன் வரைகிறேன். ஹரிசாண்டலாக ஒன்று, அடுத்து வெர்டிக்கலாக ஒன்றுன்னு 2 லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போது 2 லைனையும் நம்ம அலைன் டு ஆர்ட்போர்டில் வச்சுட்டு 2 லைனையும் நம்ம சென்டராக பொசிஷன் பண்ணிடலாம், ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும். இப்போ சின்னதாக ஒரு ஆர்க் பென் டூல் வச்சு போடுறேன். இப்போது லேயர் பேனலில் லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒரு இடத்துல ஒரு செக்மெண்ட்டில் வரைகிறது தொடர்ந்து நமக்கு எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் நமக்கு மண்டலா வரைகிறதுக்கோ, ரங்கோலி இல்லை டேட்டூஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான ஆப்ஷன் எஃபெக்ட் மெனுவில் டிஸ்டார்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. இப்போது நமக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அந்த பேனலில் நான் 11 காப்பீஸ் கொடுத்துட்டு இங்கே ஆங்கிள் 30 டிகிரிஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ட்போர்ட், நம்மளுடைய ஸ்கொயர் ஆர்ட்போர்டு வந்து ஆங்கிள் வகையாக பிரிச்சுருக்கேன். ஒரு 12 ஆங்கிளாக பிரிச்சுருக்கேன். ஸோ 360 டிகிரி கான்செப்டில் நம்ம டிவைட் பண்ணோம்னா 30 டிகிரி இன்ட்டு 12 360 டிகிரி ஆகுது. ஸோ 30 டிகிரி கோணத்தில் நம்ம ஒரு செக்மெண்ட்டையும் வச்சுருக்கோம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, நம்ம இங்கே ஒரு செக்மெண்ட்டில் பண்ணுறது எல்லா செக்மெண்ட்லையும் இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே நம்ம இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன வரைகிறோமோ அது மற்ற இடங்கள்லையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம மண்டலா வரைகிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு விஷயத்த செய்யணும். இந்த லேயர் 1 நம்ம ட்ராப் டவுன் பண்ணோம்னா இங்கே லைன் அப்படின்னு 2 சப் லேயர்ஸ் காட்டும். அந்த லைனை மட்டும் நம்ம விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போது இங்கே என்ன வரைஞ்சாலும் நமக்கு அந்த லைன் நமக்கு தெரியாமல் நமக்கு மற்ற இடங்களில் நம்ம வரைகிறது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். லைன் வந்து நமக்கு விசிபிலிட்டி ஹைட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த செக்மெண்ட்டில் வரைகிறது மற்ற எல்லா இடங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். நம்ம வரைகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிரிட் இருக்குது. அகெயின் ஒரு பவர்ஃபுல் டூல், லைன் டூல்க்கே நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா வரக்கூடியது போலார் கிரிட் டூல். ஸோ இப்போ நான் ஒரு நியூ லேயர் போட்டு இந்த லேயரை ஹைட் பண்ணிடுறேன். போலார் கிரிட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது மண்டலாக்கு அப்படின்னு பார்ப்போம். இதை எடுத்து நம்ம இங்கே டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அகெயின் ஒரு ஆப்ஷன் பேனல் வருது. இதில் இப்போ நான் கான்சென்ட்ரிக் டிவைடர்ஸ், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக எத்தனை சர்க்கிள் வேணும், நம்ம எத்தனை லேயர் வரைய போகிறீங்க, உங்கள் ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கொடுத்துக்கலாம். ரேடியல் டிவைடர்ஸ் மட்டும் முக்கியமாக 24 வச்சுருந்தோம்னா நமக்கு வரைகிறதுக்கு அந்த செக்மெண்ட்குள்ளே பார்த்து வரைகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் 24 வச்சுருக்கேன் ரேடியல் டிவைடர்ஸ். கான்சென்ட்ரிக் டிவைடர்ஸ் 12 வச்சுருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கான்சென்ட்ரிக் டிவைடர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு போலார் கிரிட் வருது. நம்மளுடைய ஆர்ட் போர்டு ஃபில் ஆகிற மாதிரி நான் இதை பெருசாக்குறேன். ஸோ இதை நம்ம ஒரு கிரிட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ஹெவி ஸ்ட்ரோக் வேண்டாம். நான் வந்து ஒரு 0.5 ஸ்ட்ரோக் வச்சுருக்கேன். அகெயின் இதையும் வந்து அலைன் டு ஆர்ட் போர்ட் கொடுத்துட்டு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டராக இதை பொசிஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போலார் கிரிட் நமக்கு ரெடியாக வந்துருச்சு. இந்த லேயரை நான் இப்போ லாக் பண்ணிடுறேன். இதை வேணும்னா நம்மளுடைய லேயர் 1க்கு கீழே கொண்டு வந்துடலாம். இந்த லேயரை லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரைகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கர்வுக்குள்ளே நம்ம என்ன வரைகிறோமோ, அதாவது இந்த பொசிஷனுக்குள்ளே நம்மளுடைய ஆர்ட் ஒர்க் என்ன இருக்கோ பார்த்திங்கன்னா அதுவே எல்லா இடங்கள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஷேப்பாக இருக்கலாம், ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை கலர் ஃபில்லாக இருக்கலாம், இல்லை ஒரு மெஷ் டூல் எஃபெக்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுவே வந்து அங்கே எல்லா மற்ற இடங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்க்குள்ளே நம்மளுடைய ஆர்ட் ஒர்க் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ஓரளவு இந்த பக்கம் வெளியே போயிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஓவர்லேப் ஆகிட்டு கன்ஃபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த நான் கொடுத்துருக்க செக்மெண்ட்டுக்குள்ளே உங்களுடைய ஆர்ட் ஒர்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு மண்டல ஆர்ட் ரஃபாக நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம். வாங்க. நம்ம ஆர்ட் ஒர்க்கில் இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம எந்த டூல் பயன்படுத்தி வேணால் நம்ம வரையலாம். நான் பென் டூல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் டூல், லைன் டூல், ஷேப் டூல்னு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் சர்க்கிள் வரணும்னா நம்மளுடைய செக்மெண்ட்டில் ஒரு சின்ன ஆர்க் போட்டால் போதும், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும். ஸோ மற்ற இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்க்கிள் வந்துடும்.
ஸோ ரஃப்பான கலர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கடைசியில் நான் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்பேன். ஷேப்ஸும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நான் டைரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பென் டூல் ஆர்க் போட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ இந்த ட்ராயிங்கில் நம்ம கொஞ்சம் 3D எஃபெக்ட், ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ மெஷ் டூல் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ப்ளைனாக இருக்குது ஷேப்ஸ் எல்லாம். அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிசைன் போடலாம். ஓகே, ஓரளவு ஓகே. கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றலான்னு தோணுது. ஒரு மேபி ஒரு லோட்டஸ் அந்த மாதிரி ஃப்ளவர் தீமில் கலர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓரளவு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ விதவிதமான டிசைன்ஸ், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் நம்ம இதை பண்ணலாம். உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை நீங்களே உருவாக்கலாம். உங்கள் மண்டலா ஆர்ட் இல்லை மெஹந்திக்கோ டேட்டோக்கோ நம்மளே இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நிறையா பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம பேக்ரவுண்ட்க்கெலாம் நமக்கு நிறையா தேவைப்படலாம். இல்லை நமக்கு இந்தியன் ஓரியன்டாக நம்ம ஏதாவது டிசைன்ஸ்லாம் நிறையா பண்ணும்போது இந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு வெட்டிங் கார்டு இல்லை ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளோட ஓன் ஆர்ட் ஒர்க்காக நம்ம எங்கேயும் டவுன்லோட் பண்ணாமையோ நெட்டில் எடுக்காமையோ நம்மளே க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த மண்டல ஆர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வரையும் போது நமக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு தெரப்பட்டிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓரளவு எனக்கும் அப்படி தான் தோணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ஐடியாவும் எனக்கு இருக்குது. ஒரு சின்ன டெக்கரேட்டிவாக இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. இப்போ பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். இதை இப்போ நம்ம பார்த்த அதே ஆர்ட் ஒர்க்கை கொஞ்சம் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் மாடிஃபை பண்ணி அதுவும் ஒரு ஒர்க் பண்ணி நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம ஒரிஜினலாக பார்த்த ஆர்ட் ஒர்க் இது, அதோடைய பிரிண்ட் அவுட். அதே கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி கலர்ஸ் அண்ட் ஷேப் மாடிஃபை பண்ண இன்னொரு மண்டலா ஆர்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பேப்பர் அப்படின்னு நமக்கு கடையில் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அதில் நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். பிரிண்டர் வந்து Epson L365 ஃபோட்டோ பிரிண்டிங்கில் நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக சின்ன யூஸ் பண்ணி ஒரு டெக்கராக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு வந்து நான் இந்த 2 யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் இதை ஒட்டிட்டு இதை ஒரு வால் டெக்கரேஷனாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ அதை செய்வோம். ரெண்டு பிரிண்ட் அவுட்டையும் நான் சர்க்கிளாக கட் பண்ணி இந்த ட்ரேயில் ஒட்டியிருக்கேன். இதை நம்ம வால் டெக்கரேஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து வரைகலை ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது மட்டும் இல்லாமல் 1-to-1 கோச்சிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் கோர்ஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். Adobe Indesign, Photoshop, Illustrator, Premiere Pro. இதில் நேரடியாக ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கோர்ஸஸை நீங்கள் கற்றுக்க முடியும். நானே வந்து ஆன்லைனில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இது தொடர்பான தகவல்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி தொடர்பு கொள்ளணும்னு. நீங்களோ உங்கள் உறவினரோ நண்பர்களுக்கோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். வரைகலை மட்டும் இல்லாமல் வலைமனை அப்படின்னு ஒரு சேனல் நம்ம நடத்திட்டு வரோம். அதிலையும் தொடர்ந்து நல்ல இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம வழங்கிட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.